வணக்கம். கோவை ஸ்ரீ கனிமா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் சார்பாக இந்த காலை வணக்கங்களை அன்புடன் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நம்ம ஃபுல்லாவே டெல்லியில தான் சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல உங்களுக்கெல்லாம் நாம கொடுத்துருந்தோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிர்லா மந்திர் அப்படிங்கிற தாமரைக்கோயில் இந்த மாதிரி நம்ம லிஸ்ட்ல ஒரு 2-3 இடம் கொடுத்துருந்தோம். அதை பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து அது இல்லாம நாங்க இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு முருகன் கோயில் வந்து போலாம் அப்படின்னு ஒரு பிளான். சூப்பரான கோயிலாம இங்க புதுசா கட்டியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா அது இது வரைக்கும் எங்களுக்கே தெரியாது. நாங்க தெரிஞ்சா நாங்களே சொல்லிடுவோம். நம்ம கைடு சிவா சார் சொன்னதுனால அந்த துதிப்பினாரை வந்து நம்ம கட் பண்ணிட்டு அந்த கோயிலுக்கு போலாங்கிற ஒரு பிளான்ல இருக்கோம். உங்களுடைய அபிப்பிராயம் எல்லாம் எப்படி? துதிப்பினாரு எப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நான் சொல்லிடுறேன். அது என்ன விவரம்னு. அது வந்து அந்த ஒரு ஸ்தூபி, பெரிய ஸ்தூபி உள்ள வந்து பால் அடைச்சு கட்டடங்க தான். அதுக்கு 50 ரூபா சார்ஜ். முஸ்லீமோடைய இது ஸ்தூபி தான் அது உள்ள. அதுக்கு போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணி மத்தியானம் நல்லா வெய்ய நேரம் ஆயிரும். அந்த டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நம்ம காலையில புறப்படும் போது இந்த பிர்லா மந்திர் பார்த்துட்டு அந்த முருகன் கோயில் போய் நம்ம தரிசனம் பார்த்துட்டு நம்ம போனோம்னா சிறப்பா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட அபிப்பிராயம் ஓகேனா நம்ம அதை லைன் பண்ணிக்குவோம். அப்ப ஃபர்ஸ்ட் பிர்லா மந்திர் போறோம். மலைய மந்திர் முருகன் கோயில் அது எனக்கு தெரியல. நான் இன்னைக்கு நானே இன்னைக்கு புதுசா வரேன். அப்ப லோட்டஸ் டெம்பிள், அந்த லோட்டஸ் டெம்பிள் பத்தி சொல்லணும்னா இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு தவ மையம். அது நீங்க வந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு பக்கம் உள்ள செப்பல் போட்டுட்டு போய்க்கலாம். உள்ள நாங்க இறக்கி ஒரு பார்க்கிங்ல நீங்க உள்ள போயிட்டு செப்பல் போட்டுட்டு உள்ள போயிட்டு அந்த மந்திருக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி செப்பல் ஸ்டாண்ட் இருக்கு, அங்கெல்லாம் விட்டுட்டு நீங்க உள்ள போகலாம். மெடிடேஷன் சென்டர் தான், வேற ஒன்றும் இல்லை. இல்லை நீங்க செப்பல் விட்டு போட்டு அந்த பில்டிங் மட்டும் உள்ள எட்டி பார்த்துட்டு ஒரு ரூம் பார்த்துட்டு வரதுனால வந்துக்கலாம். ஆனா ஒரு 1 hour டைம் அதுக்குள்ள நீங்க போயிட்டு வந்துடணும். மெடிடேஷன் சென்டர் தான், வேற எதுவும் இல்லை. வெளியிருந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அந்த பக்கத்துல நீங்க வேணாலும் போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கு நாங்க 1 மணி நேரம் டைம் தரோம். நீங்க உள்ள போயிட்டு மெடிடேஷன் வந்து உட்காரனால ஒரு 10 நிமிஷம் அவங்க உட்கார வைப்பாங்க. அதுக்கு லைன்ல நிக்கணும். நமக்கு முன்னாடி போனவங்க இன்னைக்கு லீவு நாள், குட் ஃப்ரைடே, இன்னைக்கு லீவு நாளுங்கிறதுனால அந்த மெடிடேஷன்ல போய் அது பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் சரி வரும். நம்ம தவம் பண்றவங்களுக்கு நீங்க போய் அந்த லோட்டஸ் மந்திர் அவுட்டர்ல சுத்தி பார்த்துட்டு செப்பல் போட்டு திரும்பி வந்துருங்க. ஏன்னா அதுல ஒரு 50 அங்க வந்து சீட்டிங் வந்து ஒரு 100-150 சீட் இருக்கும். அந்த 150 பேர்த்து லைன்ல நிக்க வச்சு அனுப்புவாங்க. அவங்க மெடிடேஷன் போய் அங்க வந்து அந்த சேனல் உட்காந்து நீங்க பார்த்துப்பீங்க சர்ச்சில் எல்லாம் ப்ரே பண்றாங்கல்ல, அந்த மாதிரி உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு வெளியே அனுப்புவாங்க. இதுதான் அங்க நடக்குது. நீங்க அது பார்த்துட்டு எங்க கொடுக்குற டைமுக்குள்ள வந்துடுங்க. அப்பதான் நம்ம சாயந்தரம் இன்னைக்கு வந்து ட்ரெயினுக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. இது ஒண்ணுங்களா. அப்புறம் பார்லிமெண்ட் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து அங்கெல்லாம் ஃபுல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அதனால நம்ம உள்ளெல்லாம் எங்கேயும் இறங்கி நிறுத்தி வண்டி நிறுத்தி போக முடியாது. நாங்கள் பஸ்லேயே எல்லாம் இந்த கண்ணாடி கிளாஸ் ஓப்பன் பண்ணி வச்சுங்க. எல்லாத்தையும் நிறுத்தி காமிப்போம். பார்லிமெண்ட் கட்டடம், அந்த ஜனாதிபதி மாளிகை, அந்த பிரதமர் அலுவலகம், பிரதமரோட வீடு, இதெல்லாம் காமிப்போம். எல்லாமே பார்த்து போட்டோ எடுக்கிறவங்க சைட்ல இருந்து எடுத்துக்கலாம். இந்தியா கேட்ல போய் ஒரு 1/2 மணி நேரம் வண்டி நிறுத்துவோம். இந்தியா கேட்ல போய் நின்று சுற்றி பார்த்துட்டு இந்தியா கேட்ல போட்டோ எடுக்கணும்னு எடுத்துட்டு வண்டிக்கு வந்துடணும். சரிங்களா? பார்லிமெண்ட். அப்ப அங்க வந்து இந்திரா மியூசியம்னு ஒண்ணு இருக்கு. அந்த இந்திரா மியூசியத்துல மத்தியானம் நமக்கு லஞ்சு எழுதி வாங்கிட்டாங்க. மத்தியானம் லஞ்ச் அங்கதான். அந்த இந்திரா மியூசியத்துக்குள்ள உள்ள வந்து ஃப்ரீ தான். நீங்க உள்ள போய் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அந்த மியூசியத்துல போட்டோஸ், அவரை சுட்டு கொண்டது, ராஜீவ் காந்தி சுட்டு கொண்டது, பிளஸ் வந்து அந்த அம்மா இறந்த இடம், அந்த பிளேஸ், இதெல்லாம் நாங்களும் உள்ள வந்து உங்களுக்கு காமிப்போம். அந்த இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே சாப்பிட்டு போட்டு மத்தியானத்துக்கு மேலே வந்து ராஜ்காட் காந்தி சமாதி அதை பார்த்துட்டு நம்ம கடைசியா அக்ஜர்தம். அங்கே அக்ஜர்தம் மட்டும் 2 hours ஆகும். 4 மணிக்குள்ள இதெல்லாம் முடிச்சு கொண்டு போய் நாங்கள் அங்கே இறக்கி விட்டுட்டோம். நீங்கள் 6 மணிக்கு வெளியே வந்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகணும். நம்ம 9 மணிக்கு வண்டி. 9 மணிக்குன்னா இங்கே ஒரு ஸ்டேஜ் இருந்து இன்னொரு ஸ்டேஜ் போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும் ஒரு சிக்னலுக்கு. அதனால வந்து நம்ம 6 மணிக்குள்ள க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டேஷன் போகிற வழி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி இடங்கள் கூட நாங்கள் காமிச்சிடும். நீங்கள் எவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ணி எங்கள் கூட நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து இன்னைக்கு இந்த சிறப்பான தினத்தை நல்ல முறையில் எங்களுக்கு வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் மேலும் வந்து முக்கியமான அறிவிப்புகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த சுற்றுலா வந்து 2 பிரிவாக நாங்கள் பிரித்து தான் கூட்டிகிட்டு வந்துருக்கோம்.
Continue on National Expressway 3 for 2 kilometers. மொபைல், பர்ஸு, கேமரா, பர்ஸு அலோடு கிடையாது. பர்ஸ் வந்து ஜென்ட்ஸ் வந்து வச்சுட்டு போகலாம். லேடிஸ் பர்ஸ் வந்து சின்ன பர்ஸ் தான் இருக்கணும். பர்ஸில் காசு மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. தூக்கி எஞ்சிடுவான். சரிங்களா? ஸ்மார்ட் வாட்ச் இருக்கக்கூடாது, ஹெட்ஃபோன் இருக்கக்கூடாது, ஏர்பட்ஸ் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஆதார் கார்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது. மற்ற எது இருந்தாலும் தூக்கி வெளியே போட்டுருவான். பர்ஸில் வந்து இவ்வளோ பெருசு பர்ஸு, காசு மட்டும் இருக்கணும். காசு இல்லை, வெறும் பர்ஸு அது வெளியே போட்டுருவான். சரிங்களா? ஜென்ஸ் வந்து அதே மாதிரி வந்து லேடி செக்கிங், ஜென்ஸ் செக்கிங் தனித்தனியாக இருக்கு. ஜென்ஸ் வந்து செக்கிங்கில் போகிறப்ப பர்ஸு, வாட்சு, பேனா, காசு எல்லாம் எடுத்து ட்ரெயினில் போட்டுருவாங்க. ட்ரெயின் போடுறோம், ட்ரெயின் போடுறோம். ட்ரெயின் வந்து செக்கிங் பண்ணிக்காம ட்ரெயின் எடுத்துக்கலாம். பெல்ட்டெல்லாம் கட்டிடணும். காசு, பெல்ட்டு, பர்ஸு, ஐடி கார்டில் போட்டுருக்கீங்க. எல்லாம் மொத்தமாக ஏர்போர்ட் செக் பண்ணுறா பார்த்தீங்களா? அப்போ செக் பண்ணுவான். ஃப்ளைட்டு செக் பண்ணுறப்ப செக் பண்ணுவான். ஏர்போர்ட் போகிறோம் செக் பண்ணுவான். இந்த மாதிரி தான் அலோட் இருக்குது. சரிங்களாம்மா? ஐயா திரும்ப சொல்கிறேன், அங்கே வந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னீங்களா? திரும்ப நீங்கள் பஸ்ஸுக்கு அது வந்து 1/2 கிலோமீட்டர் வரும். நீங்கள் சப்பலெல்லாம் போட்டு வாங்க. எல்லாமே தண்ணி உள்ளார இருக்குது, குடிக்கிறதுக்கு. பேங்க் கார்டு எல்லாமே எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓட்டுகிற தொழில் மணி 10% ஏதோ அளவு இல்லை. வாட்சி, செல்ஃபோன், எதுவுமே